Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம கடலை பருப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரியே பாசி பருப்பு, தேங்காய், எள்ளு பூரண கொழுக்கட்டை வீடியோ லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இதை 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நாம தண்ணி ஊற்றி கடலை பருப்பை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆவி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதில் வெயிட் போட்டுக்கோங்க. இதை இப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. கடலைப்பருப்பு வேகட்டும். கடலைப்பருப்பு வந்து ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். ரொம்ப நம்ம குழைய வேக வச்சிட்டோன்னா மாவு மாதிரி ஆகிடும். இப்போ இதை இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சிடலாம். வடிதட்டில் போட்டு இது தண்ணி எல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு வாட்டி மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நம்ம மாவு மாதிரி அரைக்க தேவையில்லைங்க. லைட்டாக அது ஒன்று பாதியாக அரைச்சாலே போதும். இல்லைனா நீங்கள் கரண்டி வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வேக வச்ச கடலைப்பருப்பு நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் மிக்சியில் சேர்த்து லைட்டாக ஒரு வாட்டி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்துட்டு 2லேருந்து 2.5 பங்கு வரைக்கும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல இப்போது கடாயில் இந்த நெய்யை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பு 1-2 உடச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனலாக நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு லேசாக ஃப்ரை ஆனதும் இது கூட இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இந்த நெய்லையே ஒரு 2-3 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தை வந்து பெருசாக சின்னதாக இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக கரையும். இப்போ இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூட இந்த ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வெல்லத்தை அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் பாகு மாதிரி கூட காய்ச்சி சேர்க்கலாங்க. இப்போ இது நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக கொழுக்கட்டைக்கு தேவையான இந்த அரிசி மாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா சூடாக கலந்துக்கிறேங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கே சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு நான் இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு சுடு தண்ணி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்லேயே அளந்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதை விட நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா கூட நமக்கு வந்து மாவு தண்ணியாக போயிடும். அப்புறம் நமக்கு கொழுக்கட்டை செய்யும்போது அது கையில் ஒட்டிக்கிட்டே வரும். அதனால் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும்.
கரண்டியோட பின்பக்கம் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உடனே நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். பூரணம் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு பூரணத்தை நீங்கள் முதல் நாள் ஈவினிங்கே கூட செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். இதை நம்ம முதலே செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா காலையில் வந்து கொழுக்கட்டை மாவு மட்டும் ரெடி பண்ணி நம்ம உடனே செஞ்சிடலாம். இதே மெத்தடில் தான் நம்ம இதே கடலைப்பருப்பு பூரணத்தை வச்சு போலி சுய்யம் கூட செய்யலாங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா வாழை இலை இல்லைனா பட்டர் ஷீட் எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. முதல்ல நான் இதை கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இதை கொண்டு வந்துடுங்க. இப்போ நாம் உருட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூரணத்தை கொழுக்கட்டை மாவில் வச்சுக்கலாங்க. அதை வந்து இன்னொரு சைடு இருக்கிற கார்னரில் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எட்ஜஸ் எல்லாம் நல்லாத்தையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அது வேகும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே கொழுக்கட்டையை நம்ம வேறு மெத்தடில் கூட செய்யலாங்க. இந்த கொழுக்கட்டை உருண்டை மாவு மேலே நான் இன்னொரு பிளாஸ்டிக் கவரை வச்சு கொஞ்சம் ஒரு கனமான ஒரு சின்ன சம்படத்தை வச்சு நல்லா இப்போ இதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. இப்படி செய்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. இதை வச்சு நல்லா ஒரு 2-3 வாட்டி இதோட ரவுண்ட் ஷேப் கிடைக்கிற மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதோட எட்ஜஸ்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடுங்க. அப்போ தான் அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி நம்ம செய்கிறதுனால நமக்கு எல்லா இதுவுமே ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த கவரை எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சம்படம் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எல்லா கொழுக்கட்டையுமே பார்க்க ஒரே ஷேப்பில் நல்லா அழகாக கிடைக்கும். கொழுக்கட்டை மேல் மாவு வந்து ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாதுங்க. கனமாக இருந்ததுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா வேகும் போதே அதெல்லாம் பிரிஞ்சு உடஞ்சி வந்துடுங்க. இப்போ இதில் இந்த பூரணத்தை வச்சுக்கிறேன். பூரணம் வைக்கும்போது அந்த ஒரு ஓரத்தில் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் தாங்க ஆகும். நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கொழுக்கட்டை வேகட்டும். நல்ல சாஃப்டான கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.